guys, welcome to my channel. என்னோட சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்றும் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அலுமினியம் பேப்பர் வச்சு தான் ஒரு கிராஃப்ட் செஞ்சு காட்ட போகிறேன். இந்த அலுமினியம் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கடையிலையும் வாங்கிக்கலாம். இந்த அலுமினியம் பேப்பரில் நிறைய டிஃப்ரெண்ட்டான கிராஃப்ட் செய்யலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் பேப்பர். ஸோ இந்த பேப்பர் நான் பரோட்டா வாங்கும் போது சுட்டுட்டேன். பார்க்க நல்லா இருந்துச்சா, கடையில் வாங்கினோம், நம்மளே பரோட்டா வாங்கிட்டோம். எப்படியும் இந்த பேப்பர் வச்சு தான் கிராஃப்ட் போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இந்த பரோட்டாவை எடுத்து வச்சுட்டு பேப்பர் மட்டும் தூக்கிட்டேன். ஸோ அதனால் நான் மடித்து வச்சு நீட்டாக பெட்டு கடியில் வச்சு அயர்ன் பண்ணி எடுத்துட்டேன். இந்த பேப்பர் வச்சு நிறைய கிராஃப்ட் பண்ணலாம். பார்த்திங்கன்னா இதில் அழகாக ட்ராயிங் பண்ணி கூட பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் நிறைய பண்ணலாம். அப்புறம் ஃப்ளவர் பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, அழகாக ஒரு ட்ராயிங் வரைஞ்சி அதை நான் கட் பண்ணி நார்மலாக ஒரு கார்ட்போர்டில் பேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதை பற்றி நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இப்போது எனக்கு பிடிச்ச அழகான குண்டு பிள்ளையார் வரைய போகிறேன். எனக்கு பிள்ளையார் ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி பேப்பரில் நீங்கள் வந்து ஒரு ஸ்பேஸ் ஐட்டம் மாதிரி மூன், ஸ்டார் இந்த மாதிரிலாம் நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா ஸோ நைட் பார்க்கும்போது நல்லா ஷைனிங்காக இருக்கும், சூப்பர் லுக்காக இருக்கும். நிஜமாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ நான் வந்து அதனால தான் மார்னிங் எந்திரிக்கும் போது நம்ம பிள்ளையார் மூஞ்சில் முழிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. ஸோ நம்ம தூங்கும் போகிறதுக்கு முன்னாடி ஆப்போசிட்டில் நம்ம இதை வந்து நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன் வாலில். அதனால் நான் அந்த ட்ராயிங்கை வரைகிறேன். ஸோ ரொம்ப சிம்பிளாக ட்ராயிங் தான் வரைகிறேன். ரொம்ப கச்சக்கச்சன்லாம் வரையலை. இந்த ட்ராயிங் எல்லாராலையும் வரைய முடியும். ஸோ சிம்பிளான பிள்ளையார் தான் நான் வரைஞ்சிருக்கேன். இந்த மாதிரி நம்ம ட்ரா பண்ணிவிட்டு இதை நான் நெட்லேருந்து தான் எடுத்தேன் இந்த பிக்சரை. இதை நான் வந்துட்டு அதே மாதிரி அதில் இருந்த மாதிரி நான் வரைஞ்சிட்டேன். ஸோ வந்துட்டு இதை வந்து பிளாக் கலரில் நான் ஷேட் கொடுத்துக்கிறேன். ஏன்னா அதை அப்படியே கட் பண்ணி நம்ம வந்து அந்த சில்வர் பேப்பரில் பேஸ்ட் பண்ணி கட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ நான் வந்து அழகாக குண்டு பிள்ளையாரை வரைஞ்சிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா இதை வந்து ஃபுல்லாக கட் பண்ணிக்கணும். பார்ட்டாக நம்ம ஓம் போட்டிருக்குல்ல, ஸோ தந்தம் இது மாதிரி எல்லாத்தையும் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். ஸோ கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி பேப்பருக்கு பின்னாடி வந்து என்ன பண்ணணும்னா அதை வந்து பேஸ்ட் பண்ணணும். இது வந்து நார்மலாக ஒரஞ்சி கட் பண்ணோன்னா ஆப்போசிட்டாக தெரியும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய வரைஞ்சிருக்க இந்த பிக்சரை இதை ஆப்போசிட்டாக நம்ம வந்து பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம முன்னாடி பார்க்கும்போது ஃப்ரண்ட்டாக இருக்கும். ஸோ நான் அப்படி தான் பண்ண போகிறேன். இந்த ஃபாயில் அந்த பேப்பர்லேயே பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபுல்லாத்தையுமே தனித்தனியாக எடுத்து பேஸ்ட் பண்ணி அதையும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி. ஸோ அதையும் இப்போ தனியாக பேப்பர். ஸோ நிறைய ட்ரா பண்ணி நீங்கள் வந்து அதிலே நம்ம வந்து ஃபுல்லாக ட்ரா பண்ணி கூட நம்ம பண்ணிக்கலாம். நான் வந்து எனக்கு ஈஸியாக இருக்க மாதிரி என்னோடய கம்ஃபர்டபுளுக்கு நான் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி பழைய நோட் அட்டை எடுத்துக்கிட்டேன். ஒரு ஷைனிங்கான கிளாத் இல்லைன்னா நீங்கள் ஒரு பேப்பர் கூட எடுத்துக்கலாம், ப்ரௌன் பேப்பர் அந்த மாதிரி. ஸோ நான் வந்துட்டு ஷைனிங்கான இருக்க ப்ரௌன் கலரில் இதுக்கு கான்ட்ராஸ்டடாக ப்ரௌன் தான் நல்லாயிருக்கு பிளாக்கை விட. ஸோ அதனால் நான் இதில் இருக்கிறத அப்படியே பேஸ்ட் பண்ணிவிடுவேன். இந்த மாதிரி தனித்தனியாக இந்த கார்ட்போர்டில் வந்து பேஸ்ட் பண்ணிடணும். ஸோ நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ பார்க்க பிள்ளையார். ஸோ நான் மார்னிங் இதில் தான் இனிமேல் கண் முழிக்க போகிறேன். ஸோ அழகாக அப்படியே பேஸ்ட் பண்ணி ஒட்டியாச்சு. ஸோ நைட் லுக் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி பேப்பரை கடையில் கூட வாங்குங்க. ஸோ நான் எனக்கு வந்து பரோட்டாவில் கிடச்சதுனால நான் சுட்டுட்டேன். உங்களுக்கும் பரோட்டாவில் கிடச்சிச்சுன்னா நீங்களும் சுட்டுடுங்க. இல்லைனா இலையில் கொடுத்தாங்கன்னா ஸோ சேட். நீங்கள் இந்த மாதிரி கடையில் வாங்கி உங்களுக்கு என்ன மாதிரி பிக்சர்ஸ் வேணுமோ அதை நீங்கள் ட்ரா பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னோடய குண்டு பிள்ளையார் எப்படி இருக்குன்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னோடய ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். டிஃப்ரெண்ட்டான போஸ்ட் போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.